நம்ம இந்தியாவுல இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பல ஆயிரம் கோடி பொக்கிஷம் இப்போ 300 வருஷத்துக்கு அப்புறம் கடலுக்கு அடியில கிடைச்சிருக்குன்னா நம்புவீங்களா? 1721ல போர்ச்சுகல் நோக்கி போயிட்டே இருந்த நோசா சென்ஹோராடு கபோங்கிற ஒரு பிரம்மாண்டமான கப்பல் கடற்கொள்ளையர்களால தாக்கப்பட்டு கடல்ல மூழ்கி போச்சு. இந்த கப்பல் கோவாவுல இருந்து விலைமதிப்பில்லாத பொக்கிஷங்களோட போயிருக்கு. ஆமாங்க, அப்போ கோவாவை ஆட்சி செஞ்ச போர்ச்சுகீசியர்கள் நம்ம ஊர்ல இருந்து கொள்ளையடிச்ச பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள பொருள்கள் தான் அது. கிட்டத்தட்ட 300 வருஷமா தேடிக்கிட்டு இருந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் இப்போ மடகாஸ்கர் பக்கத்துல அந்த கப்பலை கண்டுபிடிச்சிருக்காங்க. உள்ள பார்த்தா 12,000 கோடிக்கும் மேலான தங்கம், முத்து, சிலைகள்னு 3,300 கலைப்பொருட்கள் கிடைச்சிருக்கு. அதோட INR லத்தீன் வார்த்தைகள் பொறிக்கப்பட்ட தங்க தகடு ஒன்னும் கிடைச்சிருக்கு. இந்த கொள்ளை சம்பவத்துல அடிமைகளா கொண்டு செல்லப்பட்ட 200 இந்தியர்களோட கதி என்னாச்சுன்னு இதுவரைக்கும் தெரியல. அது இன்னும் ஒரு மர்மமாகவே இருக்கு. இது வெறும் கப்பல் கிடையாது நண்பர்களே, இது நம்ம மண்ணோட வரலாறு. கொள்ளையர்கள் அடிச்சிட்டு போன பிறகும் இவ்வளவு பொக்கிஷம் கிடைச்சிருக்குன்னா அப்போ அந்த கப்பல்ல எவ்வளவு இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம வரலாற்று பொக்கிஷங்கள் இப்படி உலக நாடுகள்ல சிதறி கிடக்கிறது பத்தி உங்க கருத்து என்ன? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.